நல்ல விலைங்க. நல்ல ஏரியால நல்ல ஒரு வீடு கிடைச்சிருக்கு. வேற என்னங்க வேணும்? வீட்ட வாங்குறதா நம்மளோட வேலையே. அப்படி என்னதான் இருக்கு இந்த வீட்டுக்கு? அப்படி தானே யோசிக்கிறீங்க. வீடு அமைஞ்சிருக்கிற ஏரியா ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லிர்றேன். நம்ம அத்திப்பாளையத்துலேருந்து கோயில்பாளையம் போற வழியில பார்த்தீங்கன்னா, வையம்பாளையத்தில தான் இந்த வீடு லொக்கேட்டா இருக்குங்க. மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாவே லொக்கேட்டா இருக்கு. வீட்ட பத்தி சொல்லணும்னா 3.3 சென்ட் லேண்ட் ஏரியால கம்ஃபர்டபுளா எல்லா ரூம்ஸும் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்பேஷியஸான கிச்சன் கம் டைனிங் ஹால், 16க்கு 14 சொட்டு பெரிய ஒரு லிவிங் ஏரியா, 10க்கு 14 சொட்டு பெரிய பெட்ரூம், 10க்கு 14 சொட்டு இன்னொரு பெரிய பெட்ரூமோட வீட்டவே ரொம்ப அழகா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்ட பத்தி மத்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஷோக்குள்ள போய் ஒண்ணொண்ணா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல் பீப்பிள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைச்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா பார்த்துலாங்க. 3.3 சென்ட்ல லேண்ட் ஏரியா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் 2 பிஹெச்கே வீட 1280 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி வடக்க பார்த்த சைடில் வடக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன் தாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட், லைட் கிரே அண்ட் ப்ளூ இந்த கலர்ஸ் மட்டுமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக நிறைய ஸ்பாட்டெல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்டர்ஸ் கலத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்காக பார்த்தீங்கன்னா 2 பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. நார்மல் என்ட்ரிக்கு சின்னதாக நம்மளுக்கு வந்து வெக்கெட் கேட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த கேட்டுக்கும் நல்லா கிரே கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோம்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் ஏரியா அளவு 16க்கு 16. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் பின்ஸில் கார் பார்க்கிங் எவ்ரி பார்க்கிங் ஏரியாஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. தண்ணி வசதிக்காக பார்த்தீங்கன்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட் அதாவது ஜலமொழியில் பார்த்தீங்கன்னா போர்வெலி வாட்டர் சம்பர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஃபுல்லாக 4 கார்னர்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய டைல்ஸ்லாம் லே பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது பார்த்தீங்கன்னா வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸ் ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்கு போகிறமே படிக்கட்டுக்கு எல்லாமே கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா அளவு 16க்கு 16. இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2x4 ஐக்ளோசி வெட்டிஃபர்டேஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் நம்மளுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி அதில் நிறைய ஸ்பாட்டட் எல்லோ கலரில் ஸ்டிப் லைட்டில் பயன்படுத்தி ஃபால் சீலிங் வந்து செமையாக பண்ணியிருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள் டைப்பில் கொடுத்து அதுக்கு பேக்ரவுண்டுக்கு எல்லோ கலரில் ஸ்டிப் லைட் மாட்டிருக்குது. பார்க்குறதுக்கு இன்னமும் சூப்பராக இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் ஈஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிவில் ஒர்க்கில் இங்கே வந்து சூப்பராக வந்து மல்டிமீடியா டிவி வந்து செமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோகேஸ் பொசிஷன் வைக்கிற மாதிரி அங்கே நிறைய நம்மளுக்கு ஸ்பாட்டெட்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வாலுக்கு அப்படியே கார்னர் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 3 கடப்பாக்கள் வச்சு அதில் நம்ம தான் ஷோகேஸ் வைக்கிறதுக்காக நம்மளுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுது வீட்டோட சவுத் ஈஸ்ட் அதாவது அக்னிமுனையில் அமைஞ்சிக்கிற வீட்டோட க்யூட்டான கிச்சன் கம் டைனிங் ஹால். டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய குவார்டர் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங் ஹால் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 10. டைனிங் ஏரியாக்கு அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுது க்யூட்டான வீட்டோட கிச்சன் தாங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் வந்து பாஸ் ஷேப்பில் கிரானைட்டாக நம்மளுக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா சாண்டல் அண்ட் டார்க் ப்ரௌன் காம்பினேஷன் நம்மளுக்கு வந்து நிறைய பேஸ் யூனிட் ஆர்சிசி லேப் யூனிட் நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேருந்து டைனிங் ஏரியா வரைக்கும் நமக்கு வாலில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டைல்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் ஏரியா கீழே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கடப்பாக்களில் வச்சு அதுலேயும் நம்மளுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது பார்த்தீங்கன்னா வீட்டோட சவுத் வெஸ்ட் அதாவது வீட்டோட குபேர முறையில் அமைஞ்சிக்கிற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. எல் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ்ஸை ஃபிட் பண்ணி சவுத் வாலில் பார்த்தீங்கன்னா லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லேஃப்ட் ஏரியா கீழே நம்மளுக்கு வந்து எல் ஷேப்பில் வந்து ஃபுல்லாக வாட்டர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து மிரர் கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. இது போக ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோகேஸ் பொசிஷனுக்காக 3 கடப்பாக்கள் வச்சு அதுலேயும் நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இதில் நம்மளுக்கு சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப், வாஷர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் சொன்னமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிடுவாங்க. வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டான டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷில் நம்மளுக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமை பார்த்துடலாம். 2 பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16க்கு 10ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2x4 ஐக்ளோசி வெட்டிஃபர்டேஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் பார்த்து 2 கடப்பாக்கள் வச்சு அதில் நமக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஷோகேஸ் பொசிஷன் மற்ற திங்ஸ் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு அது ப்ரொவிஷனாக இருக்கும்.
இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட காம்பவுண்ட் பாத்ரூம். இந்த காம்பவுண்ட் பாத்ரூம் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டுக்கு வெளியிருந்து நம்ம வந்துக்கலாம் இந்த பெட்ரூம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி 2 in 1 பர்பஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. வெளியிருந்து வர மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமில் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் சொல்லுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ வாங்க அப்படியே நம்ம வெளியே வந்து இந்த ஸ்டேக்கர்ஸ் மூலிமா மேலே டெரஸ் ஏறி போய் என்னக்குன்னு பார்த்துடலாம். ஸ்டேக்கர்ஸ் ஏரியா உங்களுக்கு வந்து எலிவேஷனுக்கு நல்லா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. மேலே நம்ம டெரஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கு கல்லோ, துணி காய போகிறதுக்காக லேங்கல் அது எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸைட்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா, நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா கோயில்பாளையத்துலேருந்து நம்ம துடிலூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அத்திப்பாளையம் நாள் ரோடுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வையமரத்தில் லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 62 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிக்கோங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.